அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் மனுஷனையே வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னா அசுத்தாவி. ஆனால் இன் ஜென்ரல் உலகத்தில் பார்க்கும்போது எல்லாருமே அந்த அசுத்தாவிக்கு கீழே தான் இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவையோ தேவனையோ விசுவாசியாதவர்கள் வந்து விழுந்து போனவர்கள் தானே. அப்போ அவங்க டார்க்னஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க. அந்த டார்க்னஸில் இருந்து பிள்ளைங்களை வெளியில் எடுத்து கொண்டு வரணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம், அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து பிசாசு வந்து அப்படி சொல்லுது, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். இப்போ பிசாசுகளுக்கு வந்து தெரியும் மேசியா, அதாவது தேவனுடைய குமாரன் இவர் தான் அப்படிங்கிறது தெரியும். இவர் வந்து எங்களை அழிக்க தான் வந்திருக்கிறாருன்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வசனம் ஒன்று உண்டு, 1 யோவான் 3:18 3:8 சரியா, 1 யோவான் 3:8 அதில் வந்து சொல்லியிருக்கிறது கடைசியில், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவனுடைய குமாரன் எதுக்கு வெளிப்பட்டார்னா இழந்து போனதை மீட்க. இழந்து போனவர்கள் எதுக்குள்ளே இருக்கிறோம், இருள் என்னும் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம், அவர்களை மீட்க. அப்போ அந்த இருளுக்குள்ளே வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா பிசாசு, அவனுடைய கிரியைகளினால தான் வந்து வச்சிருக்கிறான். அப்போ அதிலிருந்து வந்து நம்மளை விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டம்ங்கிறது இப்போ பிசாசுக்கு தெரியும். அதனால தான் பிசாசு வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம், எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லி. அப்போது பிசாசு வந்து பொதுவாக எதுக்கு பயப்படுது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, முதல்ல வந்து தேவனுடைய வார்த்தை. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும், தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து தேவனுடைய வார்த்தை தான், அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து இவர் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறாரு, என்னுடைய கிரியைகளை அழிக்க வந்திருக்கிறார். அதனால அந்த பிசாசுக்கு வந்து ஒரு பயம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து பரிசுத்தர். அதில் கொடுத்துருக்கு, நீர் வந்து தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போது பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும்போது த ஹோலி ஒன் ஆஃப் காட், ஹோலினஸ் இல்லை ஹோலி, அதனுடைய ப்ரைமரி மீனிங் வந்து செட் அப்பார்ட், பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், அவங்க தான் வந்து பரிசுத்தவான்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஆல்ரெடி ஹோலி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு டிவைன் காட், அவருக்கு வந்து ஒரு டிவினிட்டி இருக்குது. ப்ளஸ் அவர் வந்து ஒரு மிஷனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த பிசாசுக்கு வந்து பயம். அப்போ பிசாசு வந்து எப்படி பயப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷனை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து எதுவுமே பேசலை, அவர் வார்த்தையை தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் வார்த்தையாக அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்போ பிசாசு வந்து இந்த காரியங்கள்னால நம்ம அழிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரிந்து அது பயப்படுறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வந்து ஏதோ சத்ருவின் காரியங்கள் நடக்குது அந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணால் கூட நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம பேசும்போது, தியானிக்கும்போது, அவரிடத்துல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கடந்து போயிடும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ வல்லமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீழே பார்ப்போம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. அப்போ இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று அசுத்தாவி வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்து வந்து சொல்லுறதற்கு வந்து அது அவ்வளோ அசுத்தமானது. ஒன்று, அவருடைய நாமத்தை உச்சரிக்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி எவ்வளோத்துக்கு எவ்வளோ பரவுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக ரோமர்களும் புரஜாதிகளும் எழும்புவாங்க, அந்த கிங்டம். ஏன்னா இவர் தான் மீட்க வந்தவர் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் வந்து வெளியே வருது அப்படின்னு சொன்னால், இவர் சிலுவை மரணத்துக்கு நேராக போகிறதுக்கு தடை உண்டாகும். அதற்காக வந்து அவர் அதட்டுகிறார். நிறைய இடத்துல வந்து நம்ம அதட்டுறதை பார்க்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் வந்து எப்படி அந்த காலத்துலலாம் இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப நம்ம இப்போ இருக்கிற ஒரு சில வியாதிகள், நியூராலஜிக்கல் டிசீசஸ் எல்லாம் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக டிசீஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் லென்ஸில் பார்த்து இது அசுத்தாவி, இது தேவன் உடைய பிள்ளை இல்லாமல் இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால இது தண்டனை, அப்போ இது சத்ருவின் போராட்டம், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி இருந்த அந்த காலத்தில், யூதர்கள் இருந்த காலத்தில். அப்போது இப்போ வந்து அது வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும்போது இவர் பிசாசுகளின் சிநேகிதன்கிற மாதிரி ஜனங்கள் பேசக்கூடும் அப்படிங்கிறதும் வந்து ரீசன். ஸோ இந்த ரீசன்லாம் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, அதனால அதட்டுறாரு, நீ பேசக்கூடாதுங்கிறது, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி. நம்ம லூக்கா 11வது அதிகாரம்
15வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். ஸோ ஜனங்களுக்குள்ள வந்து பிசாசுகள்கிட்ட எப்படி பேசுறது, இல்லை பிசாசு வந்து இடைப்படுகிறது வந்து அவங்க அப்படியும் கூட எடுத்துக்கக்கூடும். ஸோ இந்த ரீசன்னால் அவர் வந்து அதட்டுறாரு. மெயினாக அவருடைய பர்பஸ், காட்ஸ் பிளான் அவர் மூலமாக ஃபுல்ஃபில் ஆகாமல் தடுக்கிறது தான் பிசாசினுடைய வேலை எல்லா இடத்துலையுமே. அதனால தான் பவுல் பின்னாடி போய் அந்த ஸ்திரீ வந்து சொல்லும் போதும் கூட பவுல் வந்து அதட்டுவார். ஏன்னா அவங்கவுங்க மிஷனை வந்து தடை பண்ணுகிறது தான் வந்து பிசாசினுடைய வேலை. அப்போ இவங்க சிறைப்பட்டு போகலாம். இயேசு கிறிஸ்துவோ பவுலோ அப்போஸ்தலர்களோ அவங்களோட டைம் பீரியடுக்கு முன்னாடி தடை பண்ணக்கூடும். அதனால் இவங்க வந்து அதட்டுறதை நம்ம பார்க்கலாம். அப்போ கொடுத்துருக்கு, ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. அதாவது அத்தாரிட்டி, இயேசு கிறிஸ்துவனுடைய அத்தாரிட்டி, அவருடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஜனங்களுக்கு வெளிப்படும்படியாக தான் இந்த ஒரு மிராக்கள் வந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க தேவாலயம், ஜப ஆலயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தமாக பார்க்குறவங்க யூதர்கள். அதுக்குள்ளேயும் இப்படி ஒரு காரியம் இருக்குது. அதை யாரால தான் வந்து விடுவிக்க முடியும் அப்படின்னா மேசியாவானால தான் விடுவிக்க முடியும். நீங்கள் எத்தனை தான் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப பரிசுத்தமாக அவங்கள நீங்கள் வேதத்தை வாசித்து இந்த ஆலயத்துக்கு ஜெபாலயத்துக்கு வந்து எப்படி தான் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு அஸ்தாவி பிடித்த மனிதன் இருந்தான் அப்படிங்கிறதையும் காமிச்சு அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது வந்து தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறார். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை, லூக்கா வந்து எல்லா இடத்துலையும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பிரசித்தப்படுத்துறது தான் நம்ம பார்த்துட்டே வரலாம். முந்தின போர்ஷன்லையும் நம்ம அதுதான் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீத்தூரில். இப்போது கப்பர்நகூமில் இது நடக்குது. அடுத்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். இந்த அதிகாரம் வல்லமை இது அகெயின் வந்து அந்த எக்ஸாப்சியா அப்புறம் டொனாமிஸ் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டையுமே வந்து குறிக்கிறது. ஒன்று அதிகாரம் அப்படின்னா அவருக்கு அந்த தகுதி இல்லை, அந்த உரிமை இவருக்கு எப்படி வந்தது, இவர் அதட்டினோடனே அது கீழ்ப்படிந்து போகுது அப்படின்னு. வல்லமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அந்த ஒரு பரிசுத்தாவின் பலன். அப்போ அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவர்கள் புறப்பட்டு போகிறதையும் சொல்லும்போது அந்த மனிதன் வந்து அசுத்தாவி என்னை விட்டு போகணும்னு சொல்லி வரல. இவர் பேச ஆரம்பிக்கும் போதே பிசாஸ் வந்து பயந்து நடுங்குகிறது தான் வந்து ஐயோ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப பயந்து நடுக்கத்தை வந்து காண்பிக்கிறது கிரேக்க மொழியில். அப்போது இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்களுடைய பீரியடில் ரிச்சுவல்ஸ் வந்து நிறைய நடக்குமா. எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாற்றம் எடுத்த ஒரு மீனை எடுத்து அதை வந்து எரித்து அதுலேருந்து ஒரு ஸ்மெல்லை வர வச்சு எப்படியாவது ஆவியை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மந்திரம்லாம் ஓதி மோதிரங்கள் அந்த மாதிரி, அப்புறம் கயிறு அந்த மாதிரிலாம் கெட்டி, இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி பிசாசுடைய பெயர்களை உட்காந்து வந்து கேட்கறது. அதுக்கப்புறம் அந்த தோராவை எடுத்து வாசித்து கண்டினியூஸாக வாசித்து எப்படியாவது அந்த பிசாசு வெளியே எழுப்ப ட்ரை பண்ணுறது. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்படியெல்லாம் நடந்தும் அசுத்தாவியை துரத்த முடியாமல் போராடி கொண்டு இருக்கிறவங்களை பார்த்துட்டு இப்போ திடீர்னு இவங்க பார்க்குறாங்க, இவர் பாட்டுக்கு இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அது பாட்டுக்கு அலறுது, இவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது கீழ்ப்பணிந்து போகுது. அது வந்து இவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அது பெரிய வல்லமையாக தான் தெரியும். ஸோ அந்த ஒரு ஷாக்கில் வந்து அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கமாண்ட், அந்த அதிகாரம் வல்லமை சேர்த்து வருகிறது தான் அந்த கட்டளை. ஒரு கட்டளை சொல்லும்போது ஒரு அதிகாரி வந்து ஒருத்தன் சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியணும். அப்போ இவர் வந்து எதை காமிக்கிறாரு அப்படின்னா, நான் தான் எல்லாத்துக்கும் மேலே அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறார். தான் தான் தேவன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறார். இப்போ நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும்போது வந்து யூதர்களுக்கு வந்து தெரியும், தேவனுடைய பரிசுத்தர் அப்படிங்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து நிறைய இடத்துல பரிசுத்த தேவன் அந்த மாதிரியெல்லாம் வரும். ஐசாயால நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தர் வந்து நம்ம ஐசாயா படிக்கும்போது கூட ஒரு தடவை பார்த்தோம், 25 தடவைக்கும் மேலே வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு இடத்துல வந்து சங்கீதம் 16:10 சங்கீதம் 16:10 வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், என் ஆத்துமாவாய் பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஸோ இந்த சங்கீதங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். உம்முடைய பரிசுத்தவானை அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கும் மேசியாவுக்கும் குறித்தான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அதில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு வந்து பிசாசு சொல்லும்போது இவர் வந்து மேசியா அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை வந்து அது உறுதிப்படுத்துகிறத வந்து இவங்க பார்க்குறாங்க.
அதெல்லாம் வச்சு தான் இவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறாங்க. அவர் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். அது வந்து எப்படி கிரேக்க இதில் கொடுத்துருக்குன்னா ரொம்ப அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்குது. கொடுக்கல, நம்ம வந்து கிரேக்க இதில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஆச்சரியம் ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு ஷாக்காக அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. இது வந்து என்னென்னா சவுண்டு அப்படின்னு சொல்லி கிரேக்க இதில் இருக்குது. எப்படி ஒரு சத்தம் வந்து தீவிரமாக எல்லா இடத்துக்கும் செல்லுமோ அதை மாதிரி இவர் இப்படி வந்து செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து இவரை குறித்து நிறைய இடங்களில் வந்து பிரசித்தமாயிற்றுன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஒரு கண்டினியூஸ் டென்ஸாக தான் கிராமரில் வந்து இருக்குது. ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, வெளியில் வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத லூக்கா வந்து எழுதுறார். பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். இது அவங்க வழக்கத்தின்படி என்ன நடக்குமானா, அவங்க ஜெபாலயங்களில் பிரசங்கம் பண்ணிட்டு பக்கத்தில் அவங்களுக்கு தெரிந்தவங்க வீடு இருந்துன்னா அங்கே போய் சாப்பிட்றது அந்த மாதிரி போவாங்களாம். அப்போ இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறது சீமோனுடைய வீடு. அப்போ சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். இப்போ இந்த இடத்துல இப்போ லூக்கா என்ன காமிக்க வராரு அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே ஆலயத்தில் வந்து ஒரு சுஸ்தமாக்கிட்டு வந்து வந்திருக்கிறாரு. அப்போ அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட் ப்ளஸ் அசுத்தாமிங்கிறப்ப உள்ளே இருந்ததே தெரியாது யாருக்கும். அதுவாக இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டோன்னே ஒரு மாதிரி பிரமித்து அலைக்கழிக்கப்பட்டு போகிறத நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல வந்து லூக்கா அடுத்து என்ன காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஃபிசிக்கல் சிக்னஸ், அது வந்து ஸ்பிரிச்சுவல் போராட்டம் முந்தினது. இது வந்து ஃபிசிக்கல் சிக்னஸ், அதாவது எல்லாத்துக்கும் மேலே தேவன் வந்து அத்தாரிட்டி அண்ட் பவர் வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு, அதாவது மேசியாவுக்கு இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அப்போ சிமியோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஜஸ்ட்டு காய்ச்சல் அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்தில் வந்து காய்ச்சல்லாம் வந்து மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற நிறைய டிசீசஸ், இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மெடிசன் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து இருக்கிறாங்க அந்த சீமோனுடைய மாமி. ஸோ சீமோனுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறது இதில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று அப்படின்னு சொல்லும்போது ஒரு இரக்க குணம். பொதுவாக வந்து சுகப்படுத்துகிறவங்க இவங்கெல்லாம், அதே போல் இந்த யூதர்கள், இவர் வந்து இப்போ போதக ரைட்டரில் ரபி, இப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. அது இல்லைங்கிறது தான் வந்து இந்த இடத்துல காண்பிக்கிறது, இயேசு கிறிஸ்து வந்து காண்பிக்கிறார். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜூரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு. இங்கேயும் கட்டளையிட்டார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்து இருக்குது அப்படின்னா அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல. அப்போ இங்கேயும் வந்து தேவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த அம்மாவுக்கு வந்து ஜுரம், அதாவது மரணத்துக்கு நேராக போகிற அளவுக்கு ஒரு ஜுரத்தில் அவங்க படுத்திருக்க தேவையில்லை. இப்போ தேவன் தான் அனுமதித்திருக்கிறார். இந்த இடத்துலையும் அப்போ அவர் எதை காமிக்கிறார் அப்படின்னா, இவர் சொன்னால் எதுனாலும் வந்து நடக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு சஃபரிங்க்கு வந்து ஒரு எண்டு உண்டு. அந்த எண்டு வந்து யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் காமிக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல கட்டளையிட்டார், ரெபியூக்ட், கடிந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கும்படி கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லும்போது கடிந்து கொண்டாருங்கிறப்போ ஒரு சிலர் வந்து இதுவும் கூட பிசாசாக இருக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் அதை அப்படி எடுத்துக்கல. நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அத்தாரிட்டி இஸ் வித் காட் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் வந்து அந்த இடத்துல காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதாவது அவருடைய வார்த்தையில் அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு. அது அவளை விட்டு நீங்கிச்சு. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இதுவும் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு கண்டினியூஸ் இது. அப்போ அவங்க வந்து எழுந்து அந்த நேரத்தில் ஏதோ செய்துட்டு திரும்ப போய் படுக்கிறது அப்படி இல்லை, எல்லா வேலையும் அவங்க வந்து செய்கிறாங்க கண்டினியூஸாக. அவங்க இருந்து சாப்பாடு பண்ணி எல்லாம் பரிமாறி சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல லூக்கா இருந்து ரெண்டு இதில், ஒன்று ஸ்பிரிச்சுவல் இல்னஸ், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் இல்னஸ், ரெண்டையுமே வந்து யாருடைய கையில் அந்த கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா கடவுளுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறத லூக்கா வந்து காமிக்கிறார். அதாவது அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறார். சூரியன் அஸ்தமித்த போது, ஓய்வு நாள் வந்து முடியுது. சூரியன் அஸ்தமிக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு டே வந்து முடியும். இப்போ நம்மளுக்கு நைட் 12 மாதிரி அவங்களுக்கு ஈவினிங் 6. அப்போ சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்போ ஓய்வு நாளில் வந்து முடியுது
அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வராங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், லா அவங்கள எப்படி வந்து கட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து அங்கே தான் இருந்தார். ஆனால் ஓய்வு நாளுங்கிறதுனால அவங்க வந்து சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அஸ்தமித்ததுக்கப்புறம் எல்லாரையும் வந்து கொண்டு வராங்க. ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த அசுத்தாவி இதில் வந்து நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஒரு போராட்டம் யாருக்கும் அப்படின்னு சொன்னால், கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் கிங்டம் ஆஃப் லைட், அதாவது ஒளியினுடைய ராஜ்யத்துக்கும் இருளினுடைய ராஜ்யத்துக்கும் அதில் ஒளி தேவன் அப்படிங்கிறத இவர் லூக்கா வந்து காமிச்சார். இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள ஒரு காரியத்தை வந்து இவர் காமிக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் அவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தேவன் வந்து அந்த கிருபையை வந்து அழிக்க சித்தமாக இருக்கிறார். அவரிடத்துல வந்த எல்லாருக்குமே அவர் வந்து மொத்தமாக நிற்க வச்சு ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாருமே சுத்தப்படுத்திட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா அவருக்கும் டயர்டாகாமல் இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து ஒவ்வொருவர் மேலும் அப்படின்னு சொல்லும்போது அது கிருபையை வந்து காண்பிக்கிறது, அவருடைய மனதுருக்கத்தை வந்து காண்பிக்கிறது, அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. அப்போ அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். பிசாசுகளும், அப்போ அந்த இடத்துல நிறைய பிசாசுகள் இருக்குது. அது நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அப்போ எல்லாம் வந்து அந்த இடத்துல மந்திரங்களும் பிசாசு கட்டுகள்னாலும் வந்து ரொம்ப இருக்கிறத பார்க்கலாம். வேதாகமத்தில் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டில் நம்ம நிருபங்களையும் சரி எங்கேயுமே அசுத்தாவினால் வந்து கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பீரியடில் நிறைய நம்ம வந்து காஸ்பல்ஸில் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் இந்த உலகத்துக்கு வந்த டைமில் அந்த டார்க்னஸ்க்கும் லைட்டுக்கும் இடையில உள்ள போராட்டத்தை வந்து இந்த அளவுக்கு அசுத்தாவிகள் வந்து காண்பித்து அவரை எப்படியாவது அந்த அவருடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதையெல்லாம் அந்த அசுத்தாவிகள் செய்கிறதும் போராடுகிறதையும் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிருபங்களில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது சரியான ஒரு வழக்கமாக இருக்கிறது. இப்போ பிசாசுகள் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு, நம்ம வந்து யாக்கோபில் கூட பார்க்கலாம், பிசாசுகளும் நடுங்குகின்றன அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்ன விசுவாசித்து அவங்க நடுங்குகின்றன அப்படின்னு சொல்லும்போது இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அவங்க பிசாசுகளை அறிந்திருந்தது. நடுங்கிறதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட ஆட்சி வந்து முடிவடைகிறது இந்த மேசியாவினால். அவங்களுக்கு வந்து அவங்களோட அதிகாரம் வந்து பறிக்கப்படுகிறது. அதனால அது நடுங்குகிறத பார்க்குறோம். அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியினால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏன் அதட்டினார் அப்படின்னு சொல்லி. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். அப்போ எப்பொழுதுமே அது ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டது போல் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தனிமையை வந்து விரும்புகிறாரு. அதில் எதை காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய ஹியூமன் நேச்சர். ஒரு நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் எல்லாமே ஹியூமன்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவனிடத்துல எப்படி நம்ம உறவை வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அவர் தன்னுடைய ஹியூமன் நேச்சரில் அதை காண்பிக்கிறார். வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். இப்போ வனாந்திரத்தை வந்து இஸ்ரவேலர்கள் வந்து விரும்பலை. ஏன்னா அங்கே வந்து அவங்க நிறைய போராட்டம், நிறைய முறுமுறுத்தாங்க, நிறைய வந்து பரீட்சித்தாங்க தேவனை. இப்போ இங்கே வந்து இயேசு கிறிஸ்து எதை காமிக்கிறாருன்னா, அந்த வனாந்திரத்தில் தேவனுடைய பலத்தை வந்து அவர் பெற்றுக்கொள்கிறாரு, தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறாரு அப்படிங்கிறத வந்து அவர் காண்பிக்கிறார். அப்போ வனாந்திரத்தில் போகும்போது ஒரு அமைதியை வந்து தேவன் இந்த இடத்துல வந்து காண்பிக்கிறார். இப்போ வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனால் திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அப்போ இவர் வந்து அடுத்து கப்பர்நகூமை விட்டு அவர் அடுத்து போகணும் இடத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து அவரை நிறுத்துறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இவரை நம்ம கூடயே வச்சுக்கிட்டா நிறைய அற்புதங்கள், அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் அவங்க வந்து வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். லூக்கா ஏன் திரும்பி இதை சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை வந்து வெளிப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும். ஸோ இதுதான் வந்து லூக்காவினுடைய தீமும் தேவனுடைய திட்டமும். அதனால லூக்கா வந்து அதை ரொம்ப அதில் எழுதியிருக்கிறாரு. நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லும்போது இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வனாந்திரத்துக்கு அவர் போனதுனால இவங்க எல்லாரையும் சுத்தமாக்கி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் ஐக்கியப்படுறதுக்கோ இல்லை தனிமையில் போய் இருக்கிறதுக்கோ அது வந்து திரும்ப அவருடைய திட்டத்தை வந்து அவருக்கு
இன்னும் ஸ்ட்ராங்காக அவருக்கு வந்து அது பலப்படுத்தியிருக்குது திட்டத்தை செய்யும்படி அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, நான் இதற்கு தான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மிராக்கிள் இந்த நேம் வாங்குறதுக்கு இல்லை, அதை போல் வந்து அவருடைய கீர்த்தி வந்து எல்லா பக்கமும் பரம்பிச்சு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாருக்கும் வந்து பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெபாலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். கலிலேயா நம்ம அன்னைக்கு மேப்பில் பார்த்தோம், நல்ல பெரிய ஒரு ஏரியா. ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் வந்து அவர் சென்று ஜெபாலயங்களிலே பிரசங்கித்தார். அப்போ அவர் என்ன மிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, அவர் யார் அப்படிங்கிறத அவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 5வது அதிகாரம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்து லூக்கா தேவ வசனம் அப்படிங்கிறத வார்த்தையை வந்து அவர் எழுதுறாரு. தேவ வசனத்தை கேட்கும்படி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இப்போ லூக்கா என்ன காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், எப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உண்மையான மனதையுடையவர்கள் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், மிராக்கிளை வந்து பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் அவரை பிடிச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம நாசரேத்தூரில் வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து அவரை தப்பாக ஜட்ஜ் பண்ணாங்க, அதன் மூலமாக அடையாளத்தை கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ 3வது பிரிவு யார் அப்படின்னா, உண்மையாய் தேவனுடைய வசனத்தை வந்து கேட்டு மனம் திரும்ப வேண்டுங்கிற கூட்டமும் திரளான ஜனம் இருக்குது அப்படிங்கிறது. இதுவும் வந்து காமனாக அவர் சொல்கிறார். திரளான ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களும் வந்து உள்ளே வராங்க. அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த ஸ்டோரி நம்மளுக்கு முழுவதுமாக தெரியும். அவங்க வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் 10 to 12 hours வந்து இவங்க இந்த மீன் பிடிக்கிற இதை வந்து பண்ணிட்டு வந்திருக்கிறாங்களாம். அப்போது இது வந்து ஒரு லேக், கடல் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழில் எப்படி கடல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, மற்றபடி வந்து லேக் ஆஃப் கெனசரேத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அப்பப்போ வந்து ரொம்ப புயல் காற்று போல் அடித்து அலை போல் வந்து எழும்புறதுனால இது வந்து கடல் அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ஏன் நிறைய பேர் வந்து வர்றாங்க, இவர் படவில் ஏறுறாரு. அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்காக போதகம் பண்ணினார். இப்போ லூக்கா அதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், தேவன் வந்து வசனத்தை கேட்க நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய திட்டம் இங்கே ஒருத்தரை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது, ஒருத்தரை சீஷனாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அங்கே வராரு. அதனால அங்கே சீமோனுடைய படகை வந்து அவர் சூஸ் பண்ணுறாரு. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அதான் 12 மணி நேரத்துக்கு கிட்ட அவங்க வந்து நைட் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கிறாங்க வலையை, ஒன்றுமே பிடிக்கலை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி வந்து சீமோனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யார், அவருக்கு வல்லமை உண்டு, இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அவங்க மாமியுடைய ஜுரம் நீங்கி போனதெல்லாம் வந்து அவங்க இருக்கிறாங்க. சீமோன் வந்து ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனால தெரியும். அதனால சரி உங்களுடைய வார்த்தையின்படி நான் வந்து போடுகிறேன் அப்படின்னு அப்படி சொல்லும் போதே அவருக்குள்ள வந்து மனசில் என்னென்னா, எங்களுக்கு தெரியாதுதான் நாங்கள், ஏன்னா இவங்க மீன்பிடி தொழில் தான் இவங்களுடையது. அப்போ இவங்களுக்கு தெரியும், இவ்வளோ நேரமும் வர ட்ரை பண்ணியிருக்கிறோம், இப்போ விடுகிற நேரம், இந்த நேரத்தில் வந்து மீன்கள்லாம் மேலே வராது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்டு சரி உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இந்த இடத்துல இவர் வந்து ஆண்டவரே அப்படின்னு வந்து சொல்றார். ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது வந்து மாஸ்டர், அதாவது ஹியூமன்ஸில் வந்து யார் ரொம்ப சுப்பீரியராக இருக்காங்களோ, நம்மளுக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க ஆண்டவர். இந்த இடத்துல இவர் தேவனாய் நினைத்தே வந்து இவர் சொல்கிறாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன் இவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவருக்கு வந்து மைண்டில் ஒரு மைண்ட் செட் இருந்தது, இந்த இடத்துல இப்படி போட்டால் தான் பிடிக்க முடியும், இதெல்லாம் வந்து இவருக்கு தெரியும். இப்போ இந்த ஆழத்தில் இருக்கிற மீன்கள் வந்து இத்தனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ நேரம் இல்லாதது இப்போ நடக்குது அப்படின்னா இவருக்கு அது வந்து அற்புதம்ங்கிறது தெரியுது, சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறது தெரியுது. இவர் வந்து நேச்சருக்கு கூட கட்டளையிட்டு அதுவும் கீழ்ப்படுகிறதுங்கிறது இவருக்கு ஒரு ஆச்சரியம்.
ஆழத்தில் நடக்கிறது காரியங்கள் வந்து இவருக்கு தெரியுமானால் அப்போ என் இருதயத்தின் ஆழம் என்னுடைய ஆத்மாவை குறித்து இதுவும் அவருக்கு தெரியுமோங்கிற ஒரு உணர்வு வந்து அவருக்கு வர்றதை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மேசியா அப்படின்லாம் இருந்தாலுமே, யோவான் வந்து இவரை மேசியா அப்படின்னு சொன்னாலுமே வந்து மேசியாங்கிறவங்களை குறித்தான அவங்களோட புரிதல் என்ன அப்படின்னா, எங்களை ரட்சிக்கிறவர் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கலாக ரட்சிக்கிறது தான் அவங்க யோசித்தாங்க. அடிமைத்தனத்துலேருந்து ரட்சிக்க அப்படிங்கிறது தான் யோசித்தாங்க. தேவனையுமே வந்து அவங்க அப்படி தான் யோசிச்சிருந்தாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி யார் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் கீழ்ப்படியலைன்னா நீங்கள் சத்ருவின் இடத்துல போய் அடிமையாக இருப்பீங்க. இதுதான் அவங்களுடைய புரிதல். அதனால உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து கடைசி வரைக்குமே ஆச்சுது. அதனால தான் கடைசிலையும் பேதுரு வந்து திரும்ப போகிறாரு, அப்புறம் திரும்ப வராரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போது இந்த இடத்துல அவர் அதை யோசிச்சு இவ்வளோ தூரம் வந்து மீன்கள் தானாய் வந்து அதுக்குள்ளே விழணும் அப்படின்னா அது தேவனுடைய வல்லமை அப்படிங்கிறத அவர் உணர்ந்தது மாத்திரம் இல்லை, அது ஒரு மிராக்கிளாக அவர் வந்து பார்க்கல. இப்படி ஆழத்தின் காரியங்கள் அவருக்கு தெரியும்னா என்னை குறித்தும் அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உள்ள ஒரு பயம் வருகிறது. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அவன் வந்து அப்படி சொன்னான். ஏன்னா சான்ஸே கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்து அப்படி இது பண்ணுறாரு. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பேன். அப்போ அவருடைய பயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பாவியான மனுஷன், இப்போது இவருக்கு முன்பாக நான் நிற்க தகுதி உள்ளவன் வந்து அல்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொன்று இவர் ஆண்டவர் தேவன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ பாவி அப்படின்னாலே அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது தான் தெரியும். அதனால் ஒரு பயம் வருகிறது பேதுருக்கு. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதே. அப்போ நம்ம லூக்கால இது வரைக்கும் பார்க்கும்போது எங்கெல்லாம் தூதர்கள் வந்தாங்களோ முதல்ல வந்து பயப்படாதே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சமாதானத்தை தான் வந்து காண்பிக்கிறாங்க. இல்லை உனக்கு சமாதானம் உண்டாக்கடவுது அப்படிங்கிறது தான் அந்த பயப்படாதேங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து என் இடத்துல உனக்கு சமாதானம் உண்டு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ பேதுருவும் கூட இருந்தவங்களும் இப்போ அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ யார் கூப்பிடுறாருன்னா பேதுருவும் யாக்கோபு யோவானும். இது வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ். செபதேவனுடைய குமாரர் அப்படின்னு சொல்லும்போது செபதேவியனுடைய ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து இந்த ஃபிஷிங். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வரணும் ஒன்று, உடனே வராங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இப்போ பிடிச்சிருக்கிற மீன் வந்து அவ்வளோ மீன் அவங்களுக்கு வந்து அது எத்தனையோ மாதத்துக்குரிய ஒரு கூலி கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே விட்டுடுறாங்க. அப்போ இதிலேருந்து வந்து லூக்கா நம்மளுக்கு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றையும் தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது, பவர் இருக்குது. அதுதான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல அவர் வந்து கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அவர்கிட்ட கிடைக்கிற ஒரு மிராக்கிள் மேலே கூட நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. எப்போனா அவர் யாருன்னு தெரிந்து கொண்டா. நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து தேவனை நம்ம கண்டுக்க கூட இல்லை அந்த ஆசீர்வாதத்தில் ரொம்ப நம்ம மகிழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனை யாருன்னு அறிந்து கொள்ளலை அப்படிங்கிறது அர்த்தம். இவங்களுக்கு கிடைச்ச அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதா தான் வந்து இதில் எழுதியிருக்கிறது. அப்போ எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் உணர்ந்து அதை சொல்லியிருப்பார், நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ பயப்படாதே, நீ இப்படி வந்து மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்கள வந்து அலைவாக நீ வந்து கொண்டு வருவ. கிரேக்க இதில் கொடுக்கும்போது உயிருள்ளவர்களாக அப்படின்னு வந்து இருக்குது. அது எதை குறிக்குது அப்படின்னா, ரட்சிப்புக்குள்ளே நீ வந்து வழி நடத்துவ அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த திரளான மீன்கள் கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள்னு சொல்கிறது என்னென்னா, பேதுரு அந்த கடைசியில் அப்போஸ்தலரில் வந்து அவர் பேசும்போது அத்தனை ஜனங்கள் திரளான ஜனங்கள் உள்ள வராங்கல்ல, ஸோ அதற்கு ஒரு ஷேடோ மாதிரி தான் இது. அப்போ அவ்வளோ வேரை வந்து கூப்பிடுறதற்கு முதல்ல பேதுருவை தெரிந்து கொண்டார். அதனால தான் அவருடைய படகுல வந்து நின்று பேசி அவனுடைய சிச்சுவேஷனும் அறிந்திருந்ததுனால அவங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நிற்கும்போது இயேசு கிறிஸ்து வரார். ஸோ இதுலேருந்து லூக்கா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு நம்ம பிரசங்கத்தில் கேட்குற மாதிரி தான் நம்மளுடைய காரியத்தில் ஃபுல் எஃபர்ட் போட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து பெரிய அற்புதத்தை செய்யலாம். ஆனால் அந்த அற்புதத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருந்தோம், அதுக்காக நம்ம கடவுளை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த அற்புதம் நம்ம கையை விட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது.
அற்புதத்தினால பெற்றுக்கொண்ட காரியங்கள் நம்ம கையிலிருந்து போகிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. இவன் எதையுமே எதிர்பார்க்காம தான் போட்டான். ஸோ எதிர்பார்க்காம கிடைத்தது. ஆனால் அதை கடவுளுக்கு என்று எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். அப்போ சீஷனாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம லூக்கால பின்னாடி அவர் சொல்லுவார், எல்லாத்தையும் வெறுத்து என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பேதுரும் அண்ட் யோவானும் யாக்கோபும் செய்கிறாங்க.